ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்கள், வயலில் இருக்கிறோமா. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஈஸ்ட்மேன் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. புதுசாக வார்த்தை இருக்குது நிறைய பேருக்கு, வசதி உரிமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னோடய ஒரு ஏக்கர் வந்து இந்த உள்ளார இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை தாண்டி இப்படி சுற்றிலாம் மற்ற இடத்துல இருக்கா, அதெல்லாம் வந்து எல்லார் இடமும் இருக்குமா, மற்ற எல்லார் இடமும் இருக்கும். அப்படி எல்லார் இடமும் இருக்கும்போது வந்து நிச்சயமாக வந்து அவங்க வழியை தாண்டி தான் நம்ம இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்களா. அப்படி இருக்கும்போது சப்போஸ் நான் காலங்காலமாக ஒரு பாதையை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பாதையை வழியாக தான் வந்தால் என் இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு இருக்கும்போது, மற்றவங்க இடத்து மேலே நம்ம எல்லால் எதனா ஒரு உரிமை கோர முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கொள்ளலாம். அதுதான் இந்த ஈஸ்ட்மேன் ஆக்ட், வசதி உரிமை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஈஸியாக எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடு இருக்குங்க. இப்போ ஒரு பக்கத்து பிளாட் இருக்குங்க. அந்த பக்கத்து பிளாட்டில் வழியாக தான் வந்து நமக்கு காத்தோட்டம் இருக்குது, ஒரு நல்ல ஏர் வருது, வெளிச்சம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னும்போது அவங்க வீட்டுக்காரங்க வந்து அவங்க இடத்துல வந்து இடம் கட்ட வராங்க, வீடு கட்ட வரும்போது அப்போ நம்ம கோர்ட்டில் போய்ட்டு ஸ்டே ஆர்டர் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பேசிக்காக கிடைக்க வேண்டிய அந்த வெளிச்சமும் காற்றும் தடைப்படும், அதனால் கொஞ்சம் எதனா பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கோர்ட்டில் கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கேட்கலாம். இதுதான் வந்து ஈஸ்ட்மேன் ரைட். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி வசதி உரிமை, அதாவது என்னோட இடம் இல்லாத ஒரு இடத்து மேலே என்னால் ஒரு உரிமை கூற முடியும் அப்படின்றத இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.